நம்ம இப்போ இந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒவ்வொன்றா இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து எப்படி கம்ப்ளீட் ஃப்ரம் ஸ்க்ராச் டு எண்டு கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றா வீடியோஸில் காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரியாக்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ரியாக்ட் நீங்கள் இது பண்ணோன்னா ஃபஸ்ட்டு முதல்ல போயிட்டு நோட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு வந்து நோடு வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் சிஸ்டமில். இந்த நோட் ஜேஎஸ் வந்து என்ன வருஷன் வேணால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் நோட் ஜேஎஸ் கண்டிப்பாக இருக்கணும். நோட் ஜேஎஸ் இருந்தால் தான் ரியாக்ட், வியூ, ஆங்குலர் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நம்மளால் ரன் பண்ண முடியும். என் சிஸ்டம் ஆல்ரெடி நோட் ஜேஎஸ் இருக்குது. நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு நோட் -v அப்படின்னு போட்டோன்னா என்னோடய நோட் வருஷன் வந்துடும். நோட் வருஷன் இருக்கிறது 24.13.0 இருக்கிறது. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால் வந்து ஒரு ரியாக்ட் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ரியாக்ட்னு டைப் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டில் பண்ணுறதுலாம் சேவ் ஆகிருக்கணும். ஒரு இதாகனா நமக்கு வந்து கிட்டை பற்றி தெரியணும். ஸோ கிட்டை பற்றி கம்ப்ளீட் வீடியோ போகிறேன். இப்போ கிட்டப் ப்ராஜெக்டில் போய் நமக்கு ஒரு இதை க்ரியேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேனலில் பார்க்குறப்ப டவுட் இருந்தாலோ இல்லை இது எப்படி பண்ணணும் அது எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது எதுக்கு செப்பரேட்டாக வேணால் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மேட்ரிமோனி அப்ளிகேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெஃபரன்ஸ் தான் இதை பண்ண போகிறேன். அந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஃபைல் மேட்சர்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷனுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆல்ரெடி அதை பில்ட் பண்ணி சும்மா இல்லாமல் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட் பார்க்கலாம். இது வந்து சைன் அப் பண்ணலாம், லாகின் இது எல்லாமே பண்ண முடியும். ஆக்சுவல் மேட்ரிமோனி அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து இதே மாதிரி அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதை வந்து இப்போ ஏபிஐ வந்து ஆஃபில் இருக்கிறதுனால உங்களால் 2 ஸ்க்ரீன்ஸ் தான் பார்க்க முடியும். அண்ட் இட்ஸ் எ மொபைல் ரெஸ்பான்சிவ். இதை நான் பண்ணது வந்து Vue.js, Golang, MySQL வச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது வந்து ரியாக்ட், Golang அண்ட் தென் MySQL வச்சு. ஸோ வந்து டெக்னாலஜி ஷிஃப்ட்டோடு சேர்த்து நான் உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக்காக எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளியர் பேட்டர்னாக சொல்லி தர போகிறேன். சேர்ந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ கிட்டில் வந்துட்டு நான் ஆல்ரெடி யூடியூப் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். அதை எடுத்துக்கிறேன் நான். இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை லிட்டரலாக. நான் வந்து இதை க்ளோன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து எங்கே க்ளோன் பண்ண போகிறீங்க அப்படின்னோ ஓகே க்ளோன் பண்ணி வச்சுருக்கோம் போல். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம வந்து அதில் கிட் புல் பண்ணி பார்க்கணும். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் சரி, அது ரெண்டாவதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு மேட்ரிமோனி அப்ளிகேஷன் பண்ணுறதுனால முதல்ல நமக்கு எங்கெங்கே என்னென்ன வேணும். யூஐக்கு ரியாக்ட் வேணும், பேக்எண்டு கோ வேணும், முதல்ல டேட்டா பேஸ் வேணும் நம்ம போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ. ஸோ டேட்டா பேஸை பற்றி ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம்.
இப்போ நான் வச்சுக்கிற டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா மரியா டிபின்ற ஒரு டிபி இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதில் MySQL ஒர்க் பண்ணிக்கலாம், நம்ம இதுவுமே ஒர்க் பண்ணிக்கலாம். அதனால் மரியா டிபின்னு ஒரு இது கான்செப்ட் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். மரியா டிபின்றது ஓப்பன் சோர்ஸு, MySQLன்றது ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே வந்து அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து மரியா டிபின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் MySQL வச்சுன்னா MySQL வச்சுக்கோங்க. நான் இதை வந்து டிபிபின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுவுமே ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி இருக்குது, நல்லாயிருக்கும். அதுதான் நான் வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெர்மினல் கிரியேட் ஆகிடுச்சு, நமக்கு புல் பண்ணுறோம். ஓகே, இதில் இருக்க ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் டெலிட் பண்ணுறோம். டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வர டைமுக்குள்ளே வந்து நம்ம ஒரு இது வச்சுருவோம். இது கொஞ்சம் அப்ளிகேஷன் ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது சிஸ்டமில். நம்ம வந்துட்டு MySQL ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இது பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ டிபி வியூவரில் நமக்கு ஒரு டேட்டா பேஸ் இது இருக்குது. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பண்ணணுன்றது நீங்கள் கேட்டீங்கன்னா நான் செப்பரேட் வீடியோ பண்ணித்தரேன். இல்லைன்னா நம்ம வந்து இப்படியே பார்க்கணும். டேட்டா பேஸ்ன்னு உங்ககிட்ட பண்ணியிருந்தா இதில் வந்து ஒரு புது டேட்டா பேஸ் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது மேட்ரு பண்ணியதுக்காக நேம் வந்து என்ன வைக்கலாம், ப்ரொஃபைல் மேட்சர் டிவின்னு இருக்குது. நம்ம இதுக்கு டிபி வந்து ப்ரொஃபைல் மேட்ச்னு வச்சுக்குவோம். வச்சா போதும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு டேட்டா பேஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டா பேஸில் நமக்கு என்னென்ன டேபிள்ஸ் வேணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு SQL கோட் தெரியும்னா ஓகே, இல்லைனா அப்படி நான் சொல்லி தந்துடுறேன். முதல்ல நமக்கு வந்து கூகுள் லாகின்ஸ் வைக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒரு யூசர் எப்படி வர போகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆத்தென்டிகேஷன் ஒரு ஸ்க்ரீன் வைக்க போகிறோம். என்னென்னா எப்படி சைன் பண்ண போகிறான், அவன் கூகுள் சைன் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட போகிறானா அப்படின்ட்டு. இப்போ எல்லாருமே கூகுள் சைன் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் கூகுள் சைன்இன்னே ட்ரை பண்ணுவோம். ஸோ கூகுள் சைன்இன் வரப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அத்தன்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் வச்சுக்கலாம். இந்த டேபிளில் தான் நம்ம கிளைண்ட் ஐடி க்ரியேட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஐடி, அதாவது நம்பர் 1 2 3 அப்படின்ற ப்ரைமரி கீ வந்து இதாக செட் பண்ணுறோம். அடுத்து கிளைண்ட் ஐடி, ஒரு யூசர் வரானா அவனுக்கு நமக்கு ஒரு கிளைண்ட் ஐடி கொடுக்கணும். ஸோ அந்த கிளைண்ட் ஐடி தான் இந்த
வேர்கேர் இது நம்ம வைக்கிறது. அடுத்து வந்து நேம், கிளைண்ட்டோட நேம் என்ன வைக்க போகிறோம், அவரோட பாஸ்வேர்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாம் நம்ம இப்போ வாங்க போகிறோம்னா இதெல்லாம் நம்ம வாங்க போகிறது கிடையாது. அத்தன்டிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமில் போயிட்டு நம்மளே கேட்போம், வாட் ஆர் த டீட்டெயில்ஸ் டிபி ஃபார் JWT ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு கேட்கணும். JWT தான் கூகுள் ஆத்தென்டிகேஷன், ஜேசான் வெப் பேஸ்ட் டோக்கன் அப்படின்னு வாங்க. என்ன கொடுக்குறாங்க, ஃபார் JWT token database the primarily core user credentials, initial login, some cases யூசர் ஐடி கொடுப்பான், அவன் ஆஸ்டு பாஸ்வேர்டு கொடுப்பான், யூசர் நேம் இமெயில் லாகின் பண்ணிக்கிற மாதிரி வேணும்னுவான். ஸோ நம்ம வந்து கிளைண்ட் ஐடின்றது நம்மளாக க்ரியேட் பண்ணி போகிறோம், யூசரோட நேம் சேவ் பண்ண போகிறோம் அத்தன்டிகேஷன் பண்ணுறப்போ. அடுத்து அவரோட JWT டோக்கன் தான் ஆஸ்டு பாஸ்வேர்டுன்னு வாங்க. ஓகே, இல்லை இது தப்பாக இருக்குது, நம்ம சேட்டில் கேட்டு பார்ப்போம். சார் அப்படின்னு நம்ம கேட்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு கூகுள் கொடுக்கும் டோக்கன்னு சொல்லிட்டு, நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். டு நாட் ஸ்டோர் ஓல்ட் JWT டோக்கன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணிக்கணும், ஐடி, அதாவது நம்ம இன்ட்ராடியூஸ் பண்ண போகிற கிளைண்ட் ஐடின்னு ஒன்று, என்ன டொமைன்லேருந்து வந்தால் அந்த கூகுள் ஐடி, சப்னா அவன் ஒரு நம்பர் கொடுக்குறான் பார்த்தீங்களா, இந்த சப்பு, அதாவது நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து இதுதான், கூகுள் கிட்டேருந்து வரும். கூகுள் சைன்இன் பண்ணால் நம்ம அதில் என்ன சேவ் பண்ணோம் அப்படின்னு சேட் சொல்லுதுன்னா இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம் நம்மளோட டேட்டா பேஸில். இது க்ரியேட் டேபிள் அத்தன்டிகேஷனே இருக்கட்டும், ஐடி வந்து யூசர் ஐடி, கிளைண்ட் ஐடி வந்து நம்ம அவருக்கு கேட்க போகிற பேர், அடுத்து கூகுள் ஐடி, கால் பண்ணி போட்டு கூகுள் ஐடின்னு ஒன்று இருக்கிறோம். அதுக்கப்புறம் நேம், இமெயில் நேம் நமக்கு 2 கிடைக்கும். யூசர் இமெயில், யூசர் நேம், நம்ம வந்து கேமல் கேஸை ஃபாலோ பண்ணிப்போம். பாஸ்வேர்ட் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா நம்மகிட்ட பாஸ்வேர்டுன்ற ஒன்று வராது, JWT டோக்கன் தான் வரும். பாஸ்வேர்டு, ப்ரொஃபைல் பிக்கோட யூஆர்எல், ஈச் டைம் அடிக்கிறதுக்கு பதில் நம்ம வந்து அவனோட ப்ரொஃபைல் பிக்கை வந்து யூஆர்எலாக சேவ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் பிக் பார்த்தீங்கன்னா இமெயில் கேன் சேஞ்ச் பண்ணலாம், அது நம்பிக்காதீங்க. கூகுள் ஐடின்ற ஒரு சப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப் நம்பர் தான் நமக்கு மெயின்.
கிரியேட்டட் அட் அப்படின்றத கிரியேட்டட் பை தான் ஒரு கிரியேட்டட் அட்ன்றாங்க. சரி, நம்ம வந்து கிரியேட்டட் பை, கிரியேட்டட் அட், அப்டேட்டட் பை, அப்டேட்டட்னே வச்சு போகிறோம். ஓகேவா? இதில் வந்து டேட்டா பேஸ் இதெல்லாம் வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு மேட்ரிமோனி ஆப் இல்லை ஒரு டேட்டிங் ஆப் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டேட் ஆஃப் பர்த் வந்து நமக்கு கூகுள் லாகின்லேயே கிடைக்கணும், இல்லைனா உள்ள அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் உள்ள அக்கௌண்ட்டோட யூஸரை நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த டேட்டா பேஸ் டூல் நம்ம போட்ட இதை வந்து நம்ம எடுத்துப்போம். நம்மளோட டேட்டா பேஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். என்னென்னா அத்தன்டிகேஷன் டேபிள், கிளைண்ட் ஐடி, கூகுள் ஐடி, யூசர் இமெயில், யூசர் நேமு, ப்ரொஃபைல் பிக்கு, கிரியேட்டபிள் டூப்ளிகேட். இப்போ புதுசாக எதனா வந்தால் அதை நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுவோம். கண்ட்ரோல் என்டர் அதுனா எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டேபிள் கிடச்சிருச்சு. இப்போ நம்மளோட டேட்டா டேபிளில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டேபிள் நேம் போட்டோம்னா இப்போ டேபிள் கிரியேட் ஆனது காட்டுது. ஓகே, ஃபஸ்ட்டு டேபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் பாஸ்வேர்டுன்றது டோக்கன் ஒன்று வைப்போம். அதை வச்சு தான் நம்ம இது பண்ண போகிறோம். டோக்கன் நம்ம இங்கே எங்கேயுமே சேவ் பண்ண மாட்டோம். டோக்கன் வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்போ கிளைண்ட் இது மூலமாக கிரியேட் ஆகிட்டான், அவ்வளோதான். ஸோ ஈச் டைம் அவன் லாகின் ஆகிறப்போ நம்ம வந்து அவன் ஐடி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். தவிர டோக்கனை வந்து நம்ம கூகுள் ஐடி நம்ம ரெஜிஸ்டர் இருக்கா இல்லையா தான் பார்ப்போம். டோக்கன் வந்து பேக்கெண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு அது மூலிமா ஈச் டைம் ஆத்தென்டிகேட் பண்ணுவோம். ஒரு டோக்கனுக்காக நம்ம வந்து அடிக்கடி இது பண்ண மாட்டோம், டிபி ஹிட் பண்ண மாட்டோம். டிபி ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபியோட காஸ்ட் அதிகமாகிடும். ஏடபிள்யூஎஸ் மாதிரி சைட்டில் போட்டு இது பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகிடும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இது க்ரியேட் பண்ணியாச்சு டேபிள். அடுத்து நமக்கு என்னென்ன டேபிள்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிமோனி சைட்டோ ஒரு டேட்டிங் மேட்ரிமோனி சைட்னே வச்சுப்பாங்க, டேட்டிங் சைட் வேண்டாம் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் ஒரு மேட்ரிமோனி ஆப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அடுத்து உங்களோட கரியர் டீட்டெயில்ஸ், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், அடுத்து வேறு என்ன வரும், பார்ட்னரோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது பார்ட்னர் ப்ரிஃபரன்ஸ், நீங்கள் எந்த மாதிரி பார்ட்னர் தேடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற வர இதுக்கு அதோட பேசிக் டீட்டெயில்ஸ். கரியர் டீட்டெயில்ஸ், அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ். வேற என்ன அது தாண்டி அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், இவங்க ஃபேமிலி எப்படி, அவங்க ஃபேமிலியோட லிஸ்ட் கவுண்ட் ஆஃப் இது டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஆஸ்ட்ரோ டீட்டெயில்ஸ். இப்போ வந்து இவங்க 2 பேர் இப்போ வந்து ஒரு கிளைண்ட் உங்களுக்கு வராது, ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பேசிக் டீட்டெயில்ஸ், கரியர் அவரை ரெஜிஸ்டர் பண்ணுவார். அடுத்து அவருக்கு என்ன மாதிரி பார்ட்னர் வேணும் அப்படின்றத வந்து
பேசிக் கரியர் லொக்கேஷன் ஃபேமிலி இந்த மாதிரி லொக்கேஷன் கரியர் டீட்டெயில்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் டேபிளை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் டேபிள் பேசிக். ஸோ டேபிள் நான் போட்டுச்சு. இப்போ பார்ட்னருக்கும் நம்ம இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இது தான் டேட்டாஸ் வாங்க போகுது. பட் வேறு டேபிளில் வாங்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஜாயின் கண்டிஷன்ஸ் போட்டு நம்மளால் ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்க முடியும். டிவி ஒரே இடத்துல எல்லாத்தையும் போய் டம்ப் பண்ணோன்னா நமக்கு வந்து எடுக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சா தான் நமக்கு வந்து பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு விற்கிறீங்க இந்த அப்ளிகேஷன் அப்படின்றப்போ அவர் வந்து ஈஸியாக தினாடிக்கு ஒரு டேட்டா ரெக்வஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட கேட்குற தான் வேணும்னா டக்குன்னு நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஒரு யூனிக் ஐடி மெயின்டைன் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இந்த கிளைண்ட் ஐடின்னு ஒன்று சொன்னோம்ல ஸ்டார்டிங்கில், இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் அந்த யூசர் நல்லா பண்ணுவாருன்னு நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ வந்து யூசர் பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது என்ன போட போகிறோம்னா கிளைண்ட் ஐடி, மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், இல்லை மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ் யூசருக்கு வராது. ஸோ ஏஜ் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து அவரோட ஹைட், அவருக்கு ஒரு ஹைட் தான் வரும், மேக்ஸ் ஹைட் வராது. அவரோட மார்ஷல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், மதர் டங், அவர் டயட்டு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஸோ யூசரோட பேசிக் டீட்டெயிலில் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா authentication, user basic details, அடுத்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் பேசிக் டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணுறோம். இதில் என்ன போட்டுக்கிறோம்? அதே சேம் கிளைண்ட் ஐடி, மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், அதாவது உங்களுக்கு என்ன தேவை, மினிமம் ஏஜ் மேக்ஸிமம் ஏஜ், அவங்க ஹைட்டு, மார்ஷல் ஸ்டேட்டஸ், அதை பேஸ் பண்ணுறது. கிரியேட் பண்ணியாச்சு இந்த டேபிளை. அடுத்து கரியர்ஸ், யூசரோட கரியர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூசரோட கரியர்ஸ் வந்து என்னென்ன வேணும், அவரை பற்றி அவர் டெவலப் பண்ண சொல்ல போகிறாருன்னா என்னோட குவாலிஃபிகேஷன் இது, என்னோட ஆனுவல் இன்கம், நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், ப்ரைவேட்டாக பப்ளிக்கா, என் கம்பெனி பேர் என்ன, நீங்கள் ஆஸ் மட்டும் போதும். எம்ப்ளாயர் நேம் என்ன, கிரியேட்டட் பை கிரியேட்டட் டேட், அப்டேட் பை அப்டேட் டைம் கண்டிப்பாக தேவை.
ஏன்னா யார் என்ன ஒர்க் பண்ணாங்க, யார் என்ன அதை மாற்றினாங்களான்றது நமக்கு அப்போ தான் தெரியும். யூசர் கரியர்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபேமிலி டீட்டெயில்ஸ். இப்போ யூசர் வராரு அப்படின்னா அவர் வந்து அவரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்லுவார். எனக்கு எங்கள் மதர் பேர், எங்கள் ஃபாதர் பேர், ஃபேமிலி எங்கே இருக்குது, சிஸ்டர் சிஸ்டர்ஸ் எத்தனை, பிரதர்ஸ் எத்தனை, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, யாருன்னா மேட்ரிமோனியில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃபேமிலிஸில் யாராவது தெரியுதாங்கன்னா, ஸோ இந்த இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக சர்ச் பண்ணுற இது, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு இந்த பேரில் வந்து யூசர் ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அப்போ தான் யூசரோடது விண்டோ தெளிவு இது இருக்கும். ஸோ நம்ம வந்து யூசர் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி டீட்டெயில்ஸ்னு ஒரு இது கிரியேட் பண்ணோம்ல, ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது, அது வேஸ்ட்டாக டிவியில் இடத்த பிடிச்சிருக்கோம்ல. ஸோ அதனால் ட்ராப் டேபிள் நேம் ஃபேமிலி டீட்டெயில்ஸும் போட்டாச்சு. ட்ராப் டேபிள் நேம் அப்படி போடக்கூடாது. எப்படி போடணும், அப்போ சேட்டை கேட்குமா? கரெக்ட் SQL syntax. drop table name ஷுர் ஒன்று எஸ். அந்த டேபிள் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அதுலேருந்து யூஸரோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. அடுத்து லொக்கேஷன். யூஸர் வந்து அவருடைய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லுவார். நான் இந்த இடத்துல இருக்கிறேன், நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம், என்னோட ஐடி இது, என் கரண்ட் ரெசிடென்ஸ் இது, ஸ்டேட் ரெசிடென்ஸ் இது, என்னோட பின்கோடு இது அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ யூஸர் வராரு, யூஸ் பண்ணுறாரு, என்னென்ன பண்ணுறாருன்னு நமக்கு ஒரு லாக் வேணும். எந்தெந்த பேஜுக்கு போயிட்டு வராரு, என்ன பண்ணுறாரு, ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு அந்த லாக் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ லாகுக்கு வந்து கிளைண்ட் லாகின், லாக்அவுட் டைமு, அவர் எப்படி வர்றாரு, அவரோட ஐபி அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட யூசர் ஆக்டிவிட்டி நமக்கு தெரியணும், எந்தெந்த ஏபிஐ அவர் ரீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை, நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போகலாம்னா ஃபர்தர் நீட் ஆச்சுன்னா ஃபியூச்சரில் வேறு டேபிள் போட்டுக்கலாம். இது வந்து லாக் மட்டும் இருக்கட்டும், சைன்இன் சைன் அவுட் மட்டும். ஓகே, கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தது சில டீட்டெயில்ஸ் இருந்தாலும் யூசர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போடலாம். இப்போ இந்த யூசர் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன சேவ் பண்ண போகிறோம், இங்கே தான் வந்து யூசரோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, 18 வயசு மேலே இருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, ஹைட்டு, அவர் எவ்வளோ, அவரோட ஹைட்டு, டயட்டு, அதாவது சன்ஷைனா ராசி, பிளட் குரூப்பு, டிசேபிலிட்டி, அபவுட்டு, ப்ரொஃபைல் கிரியேட்டட் பை, ப்ரொஃபைல் பிக்கோட யூஆர்எல், அதுக்கப்புறம் கிரியேட்டட் பை, கிரியேட்டட் அப்படி அப்டேட் அஸ் யூஷுவல். இதில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ், இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணுமா இல்லை வேணாமான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். அட்மின், இதுக்கு நம்ம ஒரு அட்மின் பேனலுமே நம்ம க்ரியேட் பண்ணணும். அவர் தான் வந்து இதை வந்து கண்காணிப்பார், இந்த அக்கௌண்ட் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றது. இதை பற்றி நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணுறப்ப அதையும் நம்ம க்ரியேட் பண்ணணும்.
அடுத்து ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட். யூசரோட ரிலீஜியஸ், என்னோட ரிலிஜியன், கம்யூனிட்டி, சப் கம்யூனிட்டி, கோத்திரம், மதர் டங், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே யூசர் ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஒரு மேட்ரிமோனி சைட் பண்ணிங்கன்னா இதெல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம லுக்கப் டேபிள்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த லுக்கப் டேபிள்ன்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டேபிளில் ஒரு டேட்டா சேவ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் ஒரு வேர்டு மதன்னு சேவ் பண்ணுறீங்க. இப்போ அந்த வேர்டை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, ஈச் டேபிளில் பல இடத்துல அந்த பேர் என்ட்ரி விழுந்திருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இடத்துல போயிட்டு அந்த சின்ன பெரிய இதை மாதிரிலாம் மாற்ற முடியாது. ஸோ ஒரு கீ மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணிவிடும் லுக்கப்ன்ற டேபிளில். அந்த கீயை தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல மாற்றினா அந்த கீ எங்கெல்லாம் ரெஃபரல் பாயிண்ட் ஆகுதோ அங்கெல்லாம் ரெஃப்ளெக்ஷன் நமக்கு மாறிடும். ஸோ இதில் நம்ம கோடு ஹெடர் ஐடி இது 2 தான் வச்சுக்க போகிறோம். என்ன பண்ணுறோம்னா, இங்கே ஒரு கோடு வைப்போம் ஃபஸ்ட்டு லுக்கப் ஹெட்டரில். இந்த கோடு அகெயின்ஸ்டாக இருக்கிற ஹெட்டரோட இந்த ஹெட்டர் இருக்குதுல்ல, இந்த ஹெட்டருக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். லுக்கப் ஹெட்டர், லுக்கப் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம இந்த லுக்கப்போட ஹெட்டர் டேபிள் இருக்குதுல்ல,